இலக்கிய செல்வரும் நானும். தகைசால் தமிழர் விருது ஒரு தகுதியான மனிதருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பால்ய பருவம் முதல் இலக்கிய செல்வரை நான் அறிவேன். ஒரு முறை நாடறிந்த கலைவேந்தன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடைபெற்ற ஒரு பாராட்டு விழாவில் இலக்கிய செல்வர் பேசினார். சிவாஜியினுடைய கைகள் நடிக்கும், கால்கள் நடிக்கும், சில சமயங்களில் அவருடைய கன்னம் கூட நடிக்கும் ஐயா என்று பேசினார். அவர் மேலும் தொடர்ந்தார், ஒரு நடை நடந்தால் அதற்கு கைத்தட்டு வாங்குகின்ற ஒரே நடிகன் உலகிலேயே சிவாஜி ஒருவர்தான் என்று உணர்ச்சி ததும்ப பேசினார். அது என்னை மிகவும் கவர்ந்தது. தான் சார்ந்திருந்த அரசியல் இயக்கத்திற்காக அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முறை குறிப்பிட்டார், இறைவனது சன்னிதானத்தில் மலர் விரிந்து மனம் தருகிறது, கற்பூரம் எரிந்து மனம் தருகிறது, சந்தனம் கரைந்து மனம் தருகிறது. மலர் விரிய, கற்பூரம் எரிய, சந்தனம் கரைய, மூன்றினுடைய தன்மையிலே தான் மாறுபாடே தவிர கொண்ட குறிக்கோள் என்னவோ சன்னிதானத்திற்கு மனம் தர வேண்டும் என்பதுதான். அதே போல இங்கே தொண்டர்கள் வெவ்வேறு வகையில் பணியாற்றுகிறார்கள். ஆனால் அவர்தம் குறிக்கோள் இயக்கத்தை வளர்ப்பதும் பலப்படுத்துவதும் தான் என்று அழகாக குறிப்பிட்டார். காந்தியடிகள் மீதும் காமராஜர் அவர்கள் மீதும் பற்றும் மதிப்பும் கொண்டவர் இலக்கிய செல்வர். அதனால்தான் அவர்களுடைய பெயரிலே ஒரு அரசியல் இயக்கம் கண்டார். அந்த கட்சி தொடங்கிய போது சொன்னார், கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுக்கும் நாள் என்று. இலக்கிய பகுதியில் அவர் ஆற்றிய உரை என்றுமே நம் நினைவை விட்டு நீங்காதவை. தென்றலின் மென்மையினையும் தீந்தேனின் இனிமையினையும் தமிழுடன் குழைத்து இலக்கியம் படிக்கின்ற அந்த ஆற்றல் இலக்கிய செல்வருக்கு உண்டு. ஒருமுறை அவர் குறிப்பிட்டார், ஆராரோ ஆரீராரோ ஆராவாரோ, ஆராரோ ஆரீராரோ ஆராவாரோ என்பது தாலாட்டு பாட்டு. அதனுடைய விளக்கம் குறித்து பேசுகின்ற பொழுது சொன்னார், ஆராரோ ஆரீராரோ ஆராவாரோ, அந்த தாய் தொட்டிலில் கிடக்கின்ற குழந்தையை பார்த்து பாடுகின்ற பொழுது, ஆராவாரோ இவர் யாராவாரோ, என்ஜினியர் ஆவாரோ டாக்டர் ஆவாரோ, இவர் யாராவாரோ என்பதை ஆராவாரோ என்று தாலாட்டு தெரிவிக்கிறது என்று அதற்கு புதிய விளக்கம் கொடுத்தவர் நம்முடைய இலக்கிய செல்வர் அவர்கள். பேசும் கலை வளர்ப்போம் என்று ஒரு புத்தகத்தை எழுதி இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பேசுவது குறித்து அவர் விளக்கங்கள் கொடுத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கதாகும். அவர்களையெல்லாம் பேசுகின்ற அந்த பயிற்சியை பெறுவதற்கு அப்படி ஒரு சிறப்பான புத்தகத்தை
அவர் எழுதியிருக்கிறார். நானும் இலக்கிய செல்வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல மேடைகளை பகிர்ந்திருக்கிறோம். வயதிலும் ஆற்றலிலும் நான் சிறியவனாக இருந்த போதிலும் என்னை அவர் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நல்ல பேச்சாளராக விரிவுரையாளராக வர வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். ஒரு தமிழாய்ந்த தமிழ் நல்லோர் சங்க இலக்கியங்களில் நல்ல புலமை பெற்றவர். ராஜ்பவன்களில் தன்னுடைய நாட்களை கழிக்க விரும்பாமல், நான் உங்களிடமே வந்து விடுகிறேன், எனக்கு தமிழ் பேச்சு கேட்க வேண்டும், நான் தமிழர்களோடு இருக்க வேண்டும், தமிழ்தான் என்னுடைய மூச்சு, தமிழர்கள்தான் என்னுடைய மூச்சு என்று பிரகடனம் செய்துவிட்டு நம்மை தேடி வந்தவர். மணியாடர் பாடங்கள் எல்லாம் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் இருந்தது. இலக்கிய செல்வர் தான் தமிழிலும் இருக்க வேண்டும் என்று அதற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். இலக்கிய செல்வருக்கு இந்த விருது மிகவும் பொருத்தமானதாகும். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களை மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி.